அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமை வரை இந்த இடத்துல தான் இருப்பாங்க. இந்த இடத்திலிருந்து தான் எடுக்கப்படுவார். அதே போல இந்த இடம் சாதாரண இடம் அல்ல. இந்த இடம் ஈமானை உள்வாங்கக்கூடிய இடம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஈமானை உள்வாங்கக்கூடிய இடம். ஈமான் சேர்வதற்குரிய ஒரு இடம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஹதீஸ்ல பார்க்கிறோம், இன்னல் ஈமான் யர்ஸிலல் மதீனா கமா தரஸுல் ஹய்யத்து இலா ஜஹரிஹா. எப்படி ஒரு பாம்பு புத்த நோக்கி போகுமோ அதே போல ஒரு ஈமான், அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் சரியாக ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஈமான் என்ன செய்யும், இந்த மதீனாவிற்குள்ளே வந்து சேரும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டமாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் நாம் எங்கே இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு சொன்னால், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டிற்கு அவருடைய பள்ளிக்கு பற்றி பழிக்கிறது தான் வந்து பல சிறப்புகளை இந்த மதீனா செய்து உள்ள வச்சிருக்குது. அதே போல நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. நம்ம பார்க்குறோம் அல்லாஹ்வுடைய